அவன் ஒரு அரக்கன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்கா. பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். அடடடடா, இந்த அளவுக்கு என்னை யாரும் புகழ்ந்து நான் பார்த்ததே கிடையாது. முறையா நீ இப்படி என்னை இவ்வளோ சந்தோஷமாக புகழ்கிறத நான் நேரில் கேட்குறேன்னா எனக்கு அப்படியே புல் அரிச்சு போயிடுச்சு பார்த்துக்க அப்படின்னு கலாய்க்கிறான். இவளுக்கு ஐயையோ மாட்டிட்டோண்டா, சும்மாவே இவன் சீனை போடுவான், இவன் கிட்ட கையும் களவுமா மாட்டிட்டோம், என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயப்படுறாங்க ரெண்டு பேரும். வேணும்னே பண்ண முன்னாடியே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை இழுத்து பிடிச்சி கட்டி பிடிக்கிறான். அவளும் கதறா, பண்ணும் கதறான். உனக்கு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், எனக்கு தேவை உங்கள் அப்பா எங்கே இருக்கான் அப்படின்றது தெரியணும். அது நீ சொன்னாலும் பரவாயில்ல, அவன் சொன்னாலும் பரவாயில்ல, அந்த விஷயம் எனக்கு தெரிகிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையுமே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர், கண்டிப்பாக எந்த காரணம் கொண்டோ அவர் மட்டும் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சே இருக்க மாட்டார், நான் அதுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அப்பா தான் செஞ்சுருக்கான்றது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கான ப்ரூஃபும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நான் பொறுமையாக உங்ககிட்ட சொன்னாலும் உனக்கு புத்தி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா உள்ள ரூமில் கட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரூம் வாசல்லையே வந்து ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பண்ண இருக்கான் இல்லையா, அவனுக்கு நல்லாவே தெரியுது அங்கே வந்து சித்தப்பங்காரன் ஏதோ தப்பு தான் பண்ணுறான் அப்படின்றது. தயவு செஞ்சு அவளை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. இவன் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலும் சரி ஹீரோயின் கிட்ட இருந்து வர ஒரே பதில் வந்துட்டு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாத அப்படின்றத என்னால் நம்பவே முடியாது. ஒன்று நீ சொல்லி ஆகணும், இல்லைனா உன்னோட காதலனாவது சொல்லி ஆகணும். நான் உன்னை பண்ணுற டார்ச்சரில் கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் வாய் திறப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே வந்து பண்ணுக்குமே தெரியுது இவன் இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவன் உள்ளேருந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை மிரட்டுறதுக்காக அது உடஞ்ச கண்ணாடி பீஸை கையில் எடுக்கிறான். அப்படியே ரெண்டு பேர் கையிலையுமே காயம் படுது.